கடந்த 3 வருஷமா இந்தியாக்காக T20ல மிக முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாம எல்லாரும் சொதப்பும் போது நின்று விளையாடி கொடுத்த ஒரு பேட்ஸ்மேன். குரூஷியலான ரன்ஸ் குவிச்சவர். குரூஷியலான மூவ்மெண்ட்ல நல்லா பேட்டிங் பண்ண ஒருத்தரை பத்தி பெருசா எந்த மீடியாவும் பேசல. அது மட்டும் இல்லாம அவருக்கு பெரிய அப்ரிசியேஷனும் கிடைக்கல. அவரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அவர் வேற யாருமே இல்ல, சிவம் சிக்ஸர் தூபே தான். ஆமாங்க, 2024 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல 27 ரன் அடிச்சிருப்பாரு. 15 பாலுக்கு ரொம்ப முக்கியமான நாக் அது. அதே மாதிரி ஏசியா கப்லயும் திலக் வர்மா கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 33 ரன் அடிச்சிருப்பாரு. இந்த வேர்ல்டு கப்லயுமே வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா 2 4 குரூஷியலான 4 அடிச்சிருப்பாரு. இந்த 4 எவ்வளவு முக்கியன்றதை பும்ராவே அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி செமிஃபைனல்லையும் 40+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஃபைனல் ஓவர்ல 8 பாலுக்கு 26 ரன் அடிச்சு முக்கியமான ரன் அது. அவ்வளவு குரூஷியலா ரன்னை குவிச்சிருப்பாரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டிருக்காரு. பட் ஆனா அவரை பத்தி எந்த மீடியாலும் பேசவும் இல்லை. எந்த ஒரு அப்ரிசியேஷனும் அவர் கிடைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் சிவம் துபே இந்தியாவோட அன்சங் ஹீரோனே சொல்லலாம். இந்த வேர்ல்டு கப்ல கடந்த 2 வேர்ல்டு கப்லயும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பங்களிப்பு கொடுத்திருக்காரு. வீடியோ லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும்.